எப்பவுமே ரிலீஸ் பண்றாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப இப்போ அது கண்டென்ட் ஏதோ ப்ராப்ளம் சொன்னாங்க, அதுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல. இனிமேட்டு ஒன்றும் நடக்காது. நாங்களே சொல்லிட்டோம், நாங்க டப்புன்னு ஓட்டு போட்டுருவோம். நாங்களாம் தற்கொலையா, நாங்க எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அவனுங்களே மாதிரி போட்டுருக்காங்க. அதெல்லாம் ஆக்சுவலா உண்மையான அஜித் ஃபேன்ஸோட கருத்து. ஆனா இவனுங்க என்ன பண்றானுன்னா அஜித் சார் டிபி வச்சுக்கிறானு, விஜய் ஃபேன்ஸ் இவனுங்களே டிபி வச்சுக்கின்னு இவருங்களே அது மாதிரி தலை ரசிகர், தளபதி தொண்டர் அது மாதிரி போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் உண்மையே இல்லைங்க. அஜித் உண்மையான அஜித் ஃபேனு ஒருத்தர் கூட விஜய் ரசிகர் ஓட்டு போட மாட்டான். விஜய் ஓட்டு போட மாட்டாரு. என்ன பண்றாரு அவரு? பண்றதுலாம் தற்கொலையால பண்றாரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்டகாசம் ரீ ரிலீஸ்ன்னு சொல்லி இருந்தாங்க. அதனால நிறைய ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோகிணி தியேட்டர் சுத்தி அஜித் ஃபேன்ஸ் தான் சோகத்தோட இருக்காங்க ஆக்சுவலா. ஏன்னா படம் வந்து இன்னைக்கு ரீ ரிலீஸ்ன்னு சொல்லி ரீ ரிலீஸ் ஆகல. நிறைய பேர் வந்து கேட்டு இருந்தாங்க, சார் ஏன் ரீ ரிலீஸ் ஆகலன்னு ஃபீலிங்கா கேட்டு போனாங்க. இந்த தம்பிங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சென்னையை சார்ந்தவர்கள் கூட கிடையாது. இது எங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா சென்னையை சார்ந்தவர்கள் இங்க சுத்திட்டு இருந்தா பரவாயில்ல, பட் வரவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன், வேலூர்ல இருந்து வந்திருக்கேன், சேலம்ல இருந்து வந்திருக்கேன், கும்மிடிப்பூட்டில இருந்து வந்திருக்கேன். எல்லாமே சைலண்டா வந்துட்டு சரி படம் இல்லன்னு சைலண்டா போறாங்க. அதுதான் அஜித் ரசிகர்கள். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சரி தம்பிகள் வந்து அவங்களுடைய தாட்ஸை ஷேர் பண்ணுவாங்க. கட் அவுட்ஸோட எனக்கே வந்து மனசு கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலா வந்து அட்டகாசம் ரீ ரிலீஸ் பண்ண வேண்டிய அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ளீஸ் கன்சிடர் திஸ். எங்களுக்கு அடுத்த வாரம் ஆச்சு அட்டகாசம் ரீ ரிலீஸ் ஆகணும். இப்ப தம்பிகள் பேசுவாங்க. வேலூர்ல இருந்து வந்துடுறோம். 10 மணி ஷோ புக் பண்ணோம், அது கேன்சல் ஆயிடுச்சு. 1 மணி ஷோ புக் பண்ணியிருந்தோம், அது வருஷம் வரும் சொல்லிட்டு தான் வந்தோம் நம்பிக்கையா. 5 மணிக்கு ஏஞ்சோம். 5 மணிக்கு ஏஞ்சி குளிச்சுட்டுலாம் வந்தா இது மாதிரி டிசப்பாயிண்டா வந்து பண்ணிட்டாங்க. இப்போ கேட்ட ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. விஜய் படம் வந்த மாதிரி பண்ணுவாங்களா அவங்க? அவர் என்ன பண்ணுவாரு? கை கட்டுன்னு இப்படி சொல்லுவாரு. அதனால அவர் போட ரிலீஸ் பண்ணுவாங்க. அவள் தான் வேற என்ன பண்ண முடியும் அவரால்? தம்பி பாருங்க, பக்காவ கெட்டப்லாம் போட்டுன்னு வந்திருக்காரு. ஒரே டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. என்ன பண்றது தெரியல. தூத்துக்குடி ஸ்டைல்லயே அஜித் கெட்டப்லயே வந்திருக்காங்க. தூத்துக்குடியில இருந்து ஒருத்தர் வந்தாராம், வந்து அந்த கம்பி இரும்பு ராட்லாம் எடுத்துட்டு வந்தாராம். வந்து அவங்களும் வந்து சோகத்தோட தான் திரும்பி தான் போறாங்க. ஏன் இந்த மாதிரி பண்றாங்க? தலை படம் எல்லாமே வந்திருக்காங்க. தூத்துக்குடியில இருந்து அங்க பேனர் ஒண்ணு வச்சிருப்பாங்க, அதுல வச்சு எல்லாமே வந்தாங்க. 4 ஷோ புக் பண்ணாரு, 4 ஷோமே கேன்சல் ஆயிடுச்சு. வந்துட்டு எல்லாமே வந்து திரும்பி வந்து போனாங்க. இது வரல எங்க தலைப்படம் வந்து என்னைக்குமே ரிலீஸ்ல வந்து 1 மாசம் முன்னாடி விட சொல்லியிருக்காங்க படம் தள்ளி போகுதுன்னு. ஆனா ரிலீஸ் அன்னைக்கு காலையில வந்து திரும்பி போனது இப்பதான். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. ஆனா அது வந்து அடுத்த வாரத்துக்குள்ள இந்த படத்தை வந்து அடுத்த வாரத்துக்கு பண்றீங்க. வி வாண்ட் அட்டகாசம். அது மிகப்பெரிய அட்டகாசத்துக்கு அப்புறம் மங்காத்தா கண்டிப்பா அடுத்த வருஷம் பொங்கலுக்கு 9ஆம் தேதி பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுங்க. 9ஆம் தேதி தேதி மட்டும் வரணும். ஜனநாயகன் கடைசி படங்க வரட்டும். ஆமா, ரீ ரிலீஸ்க்கு அலற வர்றோம். அப்படியே ரோகிணி தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணோம். ஜனநாயகன் மங்காத்தா விட்டீங்கன்னா பிளாஸ்ட். எதுவுமே பண்ண முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. மங்காத்தா தான் ஜனநாயகன் எங்க முடிக்க. அவரே பகவத் கேசரி பண்ணுவாரு. அவரே பகவத் கேசரி பண்ணுவாரு. பசங்க எல்லாம் வந்து சோகத்துல வந்து திரும்பி போயிருப்பாங்க. அடுத்த வாரம் வரும்போது வந்து வெறியோட வருவாங்க. கண்டிப்பா அடுத்த வாரம் 7ஆம் தேதியாவது ரிலீஸ் பண்ணுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது உண்மையிலே ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா இப்ப ரீ ரிலீஸ்ன்றத கேன்சல் ஒரு மேபி 1 day 2 days பிஃபோர் பண்ண வச்சு ஓகே. இவங்க வந்து நேத்து சாயங்காலம் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரீ ரிலீஸ் கேன்சல் ஆச்சுன்னு. எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க. 1 மணி ஷோ இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறமா 9 o'clock இல்ல 1 o'clock இருக்கும் அந்த மாதிரி சொன்னனால கூட யாரும் வந்திருக்க மாட்டாங்க. 1 மணி ஷோக்கு 11:30 மணிக்கு வந்திருக்கோம். மணி 3 மணிக்கு ஏஞ்சி பஸ் ஏறி வந்து ஏமாற்றோட ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கல. எங்களுக்கு 1 மணி ஷோ கேன்சல் ஆகுறது வந்து 11 மணிக்கு 11:15 தான் வந்து ரிட்டர்ன் வருது பைசா. இதே எப்படி வர முடியும்? இதுவே ஆக்சுவலா இதே திருவிழா மாதிரி தான் இருக்கு. படமே ரிலீஸ் ஆகலனாலும் இதே திருவிழா மாதிரி தான் இருக்கு. பரவாயில்ல, பெங்களூர்ல இருந்து வந்து வெளிய வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க கொண்டு வந்த பொருள் எல்லாம் வேஸ்டா தான் போச்சு. இப்போ அதனால வந்து செலிப்ரேஷனாவது பண்ணலாம்
அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சும்மா பாருங்க, படமே போடல இருந்தாலுமாச்சு செலிப்ரேஷன் செலிப்ரேஷனுக்காக இப்போ எல்லாரும் இருக்காங்க பெங்களூர்ல. 20 பேர் வந்துக்கிறாங்க பெங்களூர்ல இருந்து. இதெல்லாம் தான் தல ரசிகர். ஆக்சுவலா கொஞ்சம் அந்த கேன்சல் ஆனதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே எதுக்காக பண்ணியிருந்தா, வந்துருக்காங்க? எங்க படம் 1000 கோடி 500 கோடி எல்லாம் வேணவே வேணாம். போதும். வந்து லாபம் சம்பாதிப்பாங்க. இல்ல வந்தாலே போதும். வந்தாலே எங்களுக்கு போதும். 500 கோடி 1000 கோடின்னு சொல்லிட்டு படம் ஓடாம சும்மா போறது ரீல் எங்க படம் ஓடுறது கிடையாது. நாங்க. இப்போ நீங்க சொன்னீங்க ஜனநாயகன் கூட மங்காத்தா வரும். ஆமா. தேசிய படம் தானே, மன்னிச்சுடலாம்ல. ஐயா. மன்னிப்பு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை. களத்தில் சந்திப்போம், அவ்வளவுதான். இல்ல கேசரின்னு சொன்னாரு நண்பர், என்ன வேற என்ன பண்றது? பகவத்கீதை தான் கண்டுக்கிறாரு அந்த படத்துல. பரவாயில்ல, அடுத்த வருஷம் தலையோட பிறந்த நாளைக்காவது 1ஆம் தேதி மங்காத்தா கண்டிப்பா வரணும். அதெல்லாம் விடுங்க. இப்போ ஒரு 2 நாள் இந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்றீங்க? வி வாண்ட் அட்டகாசம். கண்டிப்பா இந்த படம் பண்ணியிருந்தா ஃபர்ஸ்ட் 3 நாள் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாள் எல்லா ஷோவுமே ஹவுஸ்ஃபுல். ஹவுஸ்ஃபுல் ஹவுஸ்ஃபுல் கண்டிப்பா இந்த அட்டகாசம். அதே போல வந்து ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணிருக்காங்க. காலையில வந்து செம்ம கூட்டம், படம் கேன்சல் ஆமா. ஆனது எந்த பிரச்சனையும் எந்த இல்லாம பிரச்சனையும் ஒரு இல்லாம கட்டு அதுதான் தலையோட ரசிகர்கள் நாங்க. இதுவே இதுவே விஜய் படம் வந்து கேன்சல் கேன்சல்லாம் தியேட்டர் வச்சிருப்பானுங்க, மத்த படம் பேனர் எல்லாம் வச்சிருப்பானுங்க. தற்குறிங்க அவனுங்க அப்படிதான் இருப்பாங்க. அதேதான். ஆனா யார் தற்குறி? விஜய் ரசிகர் தான் தற்குறி. ஆனா இங்க பாருங்க, சும்மா இந்த மாதிரி நாங்க பாருங்க சைலண்டா வந்தோமா, செலிப்ரேஷன் பண்ணோமா, படம் இல்லன்னு ரீசெண்டா கேட்டா செலிப்ரேஷன் சொன்னாங்க. மட்டும் பண்ணிங்க சொல்லிட்டாங்க. செலிப்ரேஷன் மட்டும் பண்ணிட்டு போக வெயிட் பண்ணுறோம். படம் வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு 1000 கோடி மத்தபடி 2000 போயிட்டு கோடி சண்டை போடுறது அவங்க கிட்ட அந்த மாதிரி வயசுல நாங்க வச்சுல. வந்து கிடையவே கிடையாது. எப்பவுமே நாங்க ஆமா எப்பவுமே தலைக்காக தான் அமைதியா இருக்கும். தலைக்காக மட்டும்தான் அமைதியா இருக்கோம் நாங்க. கரெக்டா இருக்கும். இதே வேற ஏதோ படம் போடலன்னா விஜய் ரசிகர்கள்லாம் ரொம்ப உடைச்சிருவாங்க. உடைச்சிருவாங்க. எதுனாலும் பண்ணுவாங்க. பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே லியோன்ற ஒரு படத்துக்கு வந்து ட்ரைலர் போட்டாங்க. அந்த ட்ரைலருக்கே வந்து எல்லாமே உடைச்சிட்டு வந்து போயிட்டாங்க. நாங்க அப்படி எல்லாம் கிடையாது. ஃபேன்ஸா உடைச்சேன்னு சொல்றாங்க. ஐயோ அப்படிலாம் நாங்க செய்யற ஆள்லாம் நாங்க கிடையாதுங்க. சில்லறத ஏங்க நாங்க தற்குறி இல்லங்க. ஆமாங்க. நீங்க வேற. We are not தற்குறிஸ், we are அஜித் சார் ஃபேன்ஸ். அதுல இன்னொன்னு ஒரு சீக்ரெட் இப்ப சொல்ற மாதிரிங்க, இவங்க வைஃப் வந்து விஜய் ஃபேனா. வைஃப் விஜய் ஃபேனா. படம் வருது வரல அதெல்லாம் இல்ல. படம் வருது தீபாவளியே. என் பொண்டாட்டி காலையில இருந்து இன்ஸ்டாகிராம்ல உட்காந்து அந்த டிவி கேவை பத்தி தான் ஃபுல்லாவே பாப்பாங்க. நான் உங்ககிட்ட கேட்பேன், உனக்கு ஏதாவது போஸ்டிங் கொடுக்க போறாங்களா நான் கேட்பேன். நான் அதோட, சொன்னா உனக்கு வந்து அஜித் உனக்கு பிடிக்கல, அதே மாதிரிதான் எனக்கு விஜய் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா விஜய் எப்படி இது பண்றாரு, இப்ப பப்ளிசிட்டி பண்றாரு. பப்ளிசிட்டி பண்ற அரசியல் வேற இல்ல, அதனால பப்ளிசிட்டி பண்ற வேற எதுவும் இல்ல. எனக்கு வந்து பப்ளிசிட்டி எல்லாம் நீங்க வேணாம், என்ன அரசியல் பண்ணது? வேணாம். தலை ஒரு படத்துல வந்து சொல்லியிருப்பாரு, வீரம் படத்துல, டேய் இதை நிப்பாட்டுங்கடா உருப்படண்டா அப்படின்னு. அந்த மாதிரி தான் வாழ விடு, அவ்வளவுதான். உன்னையும் உன் குடும்பத்தையும் நீ பாத்துக்கோ, மத்த எல்லாமே ஆட்டோமேட்டிக் நடக்கும்ன்ற உண்மைதானே அது. அஜித் சொல்லுவாரு, இந்த படத்துல உங்களோட நான் ஒருத்தனா இருக்கணும்னு ஆசைப்படுவாரு. ஆமா கண்டிப்பா. தலைவனா கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லுவாரு. உங்கள ஒருத்தனா தான் பதவி ஆசைப்படுவாரு. மரியாதை கொடுத்து தலைவனா இருக்கணும்னு ஆசைப்படல அவரு. பதவி மரியாதைன்னு கொடுத்து அவரை அசிங்கப்படுத்திடாதீங்க. அவர் உங்களும் ஒருத்தனா இருக்குன்னு நினைக்கிறாரு. அதனாலதான் வந்து தலன் கூட கூப்பிட கூடாது, ஏகே இல்ல அஜித்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டுல இந்த மாதிரி யாரு சொல்லுவா சொல்லுங்க. ஓவர்சீஸ்ல வந்து அவங்க வந்து ரசிகர்லாம் அதிகமா கூட இருக்கட்டும், கலெக்ஷன் கூட வாங்கட்டுங்க. தமிழ்நாட்டுல தலை தாங்க. தமிழ்நாட்டுல வந்து ரசிகர் வந்து அதிகமா இருக்குது வந்து தலைக்கு மட்டும்தான். இப்போ நிறைய பேர் வந்து தல ரசிகர் தளபதி தொண்டன்றாங்களே. ஆமா. ஏங்க அது அவனுங்களே போட்டுக்கிட்டுங்க. அது சும்மா இவனுங்களே நாங்களே சொல்லிட்டோம்னா நாங்க டப்புன்னு ஓட்டு போட்டுருவோம். நாங்களாம் தற்குறியா நாங்க எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அவனுங்களே இது மாதிரி போட்டுறாங்க. அதெல்லாம் ஆக்சுவலா உண்மையான அஜித் ஃபேன்ஸோட கருத்து. ஆனா இவனுங்க என்ன பண்றானுன்னா அஜித் சார் டிபி வச்சுக்கிறானு, விஜய் ஃபேன்ஸ் இல்ல இருங்க. இவனுங்களே டிபி வச்சுன்னு இவருங்களே அது மாதிரி தலை ரசிகர் தளபதி தொண்டர் அது மாதிரி போட்டுக்கிறாங்க. அது வந்து உண்மை இல்லையா? அதெல்லாம் உண்மையே இல்லைங்க. அஜித் உண்மையான அஜித் ஃபேனு ஒருத்தர் கூட விஜய் ரசிகர் ஓட்டு போட மாட்டான். விஜய் ஓட்டு போட மாட்டாரு. ஏன்னா என்ன பண்றாரு அவரு? பண்றதுலாம் தற்குறியால பண்றாரு. ஒரு ஃபேன்ஸ் கட்டுப்படுத்த முடியல. ஒரு ஆளு 41 பேர் ஜாலியா சந்திச்சிருக்காரு. என்னப்பா நீ டூருக்கு வர வச்சு மகாபலிபுரம் வரை சந்திக்கிறாரு. மகாபலிபுரத்தை நம்ம காட்ட முடியுமா? அவர் காட்டியிருக்காரு. அதுனாங்க அதை வீட்டுக்கு வர வச்சு பாக்குறது. பணியூர்னு சொன்னா மறுபடியும் அதே ஒரு டைலாக்னு சொல்லிட்டு மகாபலிபுரத்துக்கு புதுசா சொல்றாரு. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. வீட்டுக்கு வச்சு பாத்து வீட்டுக்கு போய் பாக்கணும். அதுவும் வீட்டு பக்கத்துல தான் இருக்கு, தெரியல மகாபலிபுரம். ஆமா அதுவும் அங்கதான் இருக்குது. நீலாங்கரை பக்கத்துல தான் இருக்கு. அடுத்த வாரம் கண்டிப்பா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பா இந்த அட்டகாசம் படம் வந்து கண்டிப்பா வரணும். சரிங்களா? உங்களை வந்து வேண்டி நாங்க வந்து அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்டுக்கிறோம். பாதி பேர் வந்து திரும்பி போறாங்க. பெங்களூர்ல இருந்து வந்தவங்க எல்லாம் 20 பேர் வந்தாங்களாம். நாங்க 3 நாளா இங்க வந்து ஸ்டே பண்றேன்றாங்க. எங்களுக்கு கேட்கும் போதே கஷ்டமா இருக்குது. நாங்க வந்து ஒரு 3 மணி நேரம் தான் ஆகுது. எங்களுக்கே கஷ்டமா இருக்கும்போது 3 நாளா அவங்க வந்து வெயிட் பண்றாங்க. அவங்களுக்கும் வந்து ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு. அதனால அடுத்த வாரம் கண்டிப்பா இந்த படம் வந்து வெளிவரணும்.
இப்ப இந்த படம் நிறைய டிவி எல்லாம் போட்டிருப்பாங்க. ஏங்க டிவில டிவில போட்டு ஏங்க இந்த படம் வரும்போது நான் சின்ன பையங்க. பிறங்கல நினைத்திக்கியா ஏங்க நான் இதோ பாருங்க ஏங்க நான் அவ்வளவு பெரிய பையங்க இந்த படம் வரும்போதுங்க. அப்ப வந்து எங்களால வந்து தியேட்டர்ல வந்து சரியா வந்து பார்க்க முடியல. நாங்க வந்து டிவில பாத்துருக்கோம், சிடிலயும் பாத்துருக்கோம் அந்த படம். நான் ஒரு 20 டைம் கிட்ட இந்த படம் பாத்துட்டோம். இருந்தாலும் வந்து தியேட்டர்ல பாக்கும்போது வந்து ஒரு ஃபேன்ஸோட வந்து ஒரு ஜாலியா அதுக்கு தான் வைபோட வந்தேன். இப்படி வைபா பண்ணிட்டாங்க. வைபோட ஸ்டைல்ல வந்து சும்மா ரிட்டர்ன் அட்டகாசம் ஆனா ரொம்ப அட்டகாசம் பண்றீங்களா? பட்டாசுலாம் உள்ள தூக்கி போட்டு யாரு அட்டகாசம் சொல்றான். bro தீனா படத்துக்காக வந்து பண்ணாங்க bro பசங்க. ஆனா அடுத்த வாரம் வந்து ஏதாவது பண்ணுவாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா பசங்க வந்து புரியல. அடுத்த வாரம் கண்டிப்பா எங்க பசங்க வந்து எப்பவுமே வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னாக்கா அடுத்தவங்களுக்கு வந்து பாதிப்பு கொடுக்கறது வந்து நாங்க வந்து கிடையாது எப்பவுமே. அவருதான் 20 பேர் வந்துக்கிறாங்க பெங்களூர்ல இருந்து. பெங்களூர்ல இருந்து வா சொல்லு உன்னோட பெங்களூர் தலை ஃபேன்ஸ் நேற்று ஈவினிங் 6 o'clock பார்த்தீங்கன்னா ஷோ கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஆற்காடு எர்லி வந்துட்டோம். வேற என்ன பண்றது? கட் அவுட்டு பூ 200 கிலோ, 1 கிலோ 2 கிலோ 211 211ங்களா? 200 கிலோ சார், 200 கிலோ சரிங்களா? 200 கிலோ பூ மாலை எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தாச்சு. ஷோ கேன்சல்னு சொல்லியிருந்தாங்க. வேற ஆப்ஷன் இல்லை. ஆற்காடு எர்லி வந்தாச்சு. அப்புறம் பார்த்தோம், சரி ஓகே வந்ததுக்கு வந்தாச்சு. படம் ரிலீஸ் பண்ணா என்ன பண்ணலைன்னா என்ன, எங்களோட என்ஜாய்மெண்ட் செலிப்ரேஷன் நம்ம பண்ணிடலாம். இன்னைக்கு ஒரு 10 படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. அது ரெண்டாகுமா என்னன்றது தெரியல. இன்னைக்கு இது நல்லா ரீச் ஆகும் சரிங்களா? ஏன்னா மூவி ரிலீஸ் பண்ணி நீங்க செலிப்ரேஷன் பண்ணி பார்த்துருப்பீங்க. ரிலீஸ் பண்ணாத மூவி ரிலீஸ் பண்ணி பார்ப்பீங்க சரிங்களா? ரிலீஸ் பண்ணாத மூவி செலிப்ரேஷன் நீங்க பார்ப்பீங்க. யாருக்கும் பிரச்சனை இல்லாத செலிப்ரேஷன். ஆமா தியேட்டர்லயே பெர்மிஷன் வாங்கியாச்சு. ப்ராப்பரா மேனேஜர் வந்து சொல்லிட்டாரு. எதுக்காக அப்படின்னா அட்டகாசம் ரீ ரிலீஸ் வெயிட் தலைக்கோசரம் ஒவ்வொரு டைம் தலைக்கோசரம் தான் பண்றாங்க. ரீ ரிலீஸ்னு சொன்னாங்க 1.5 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் கிளியரா சொல்லிட்டாங்க படம் ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா? எல்லாமே ரெடி. ட்ரைலர் வந்துச்சு, போட்ட 1 hourல டெலீட் பண்ணிட்டாங்க. அதையும் பார்த்துருப்பாங்க தலை ஃபேன்ஸ் எல்லாருமே, நீங்களும் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா? மெயினாக தலை ஃபேன்ஸ் வந்து ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்த்துருந்தேன். ஏன்னா ஒவ்வொரு படத்துக்குமே அப்டேட் உங்களுக்கு தெரியும். நைட்டு 1 மணி 2 மணிக்கெலாம் கொடுத்துருக்காங்க விவேகம் சரிங்களா? அதாவது 12 to அதாவது 12 மணி நைட்டு 2 நிமிஷம் மூவ் பண்ணுறதா சொன்னாங்க. ட்ரெண்ட் பண்ணோம் அப்போ ஓகேங்களா? இது அதாவது அப்பயே ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இது 1.5 மாசத்துக்கு முன்னாடி அப்டேட் கொடுத்துட்டாங்க. பண்ணாம இருப்போமா? யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா செலவாச்சு இதுக்கு. என்னங்க சார்? லியோ சார் நான் அந்த பக்கம் போறது இல்லைங்க சார். புரியுதுங்களா இல்லையா? அதாவது கம்பி கட்டுற கதெல்லாம் இல்லைங்க சார். ஒரு நிமிஷம் நான் தெளிவா இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். நாங்க எல்லாமே கிளாஸ் ஒரு பொசிஷன் வந்து அடுத்த லெவல் வந்தாச்சு. சும்மா எல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க முடியாதுங்க சார். புரியுதுங்களா? 2014 பார்த்துருப்பீங்க, 19 பார்த்துருப்பீங்க, 23 ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 15 வந்து 15 ஓகேங்க. இது எல்லாமே கிளாஸ் விட்டு அதாவது சம்பாதிக்கணும் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும் யோசிக்கலாம். ஒரு நேம் வந்துருச்சு. நாங்கள் தோத்துனா நாங்கள் ஒத்துப்போம், அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. நாங்க தான் சொல்றோம். ஒரு போஸ்ட் ரெடி பண்ணி 1000 கோடி வச்சிட்டேன் சார். ஒன்னு சொல்றீங்களா சார்? இந்த சார் நம்ம சொன்னா நம்ப மாட்டாங்க. இது உண்மையிலேயே ஃபேன் சொல்றாங்க. ஒரு நிமிஷம் இருங்க சார். ஃபர்ஸ்ட் எப்படி கலெக்ஷன் பண்ணாலும் சார் ஒரு நிமிஷம் இருங்க. ஒவ்வொரு டைமும் ஃபர்ஸ்ட்லாம் ப்ரூவ் பண்ணிட்டுன்ற அவசியம் இல்லை. புரியுதுங்களா? ப்ரூவ் பண்ணியாச்சு அவ்வளவுதான். ஒரு மெச்சூர் லெவலில் வந்துட்டோமா அப்படியே போக வேண்டியதான். இப்போ லாஸ்ட் வீக்ல ஒரு அப்டேட் வந்துச்சு. விசில் அடிச்சாங்க. ஏகே இப்படிதான் சொன்னாரு, தலை கட்டினாங்க அவ்வளவுதான். சிம்பிள். அவர் என்ன சொல்றாரு நான் ஃபாலோ பண்ணிட்டு போறோம். ஒரே கைக்கு This is called ஒரு கைக்கு maturity சொன்னாங்க. fans. புரியுதுங்களா? இருந்தாங்களா அந்த மாதிரி முடியுமா? அவங்க அது அந்தே இருப்பாங்களா? விஜய் அச்சின் சாவாங்க. ஆமா விஜய் ஃபேன்ஸ் ஒரு அடங்காம இருக்கிறாங்க. எப்படி சொல்றது? ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டம் அவ்வளவுதான் சொல்ல முடியும். விஜய் சொல்றதே கேட்க மாட்டாங்களாம்பா. ஆமா விஜய் சொல்றதே கேட்க மாட்டாங்க. எங்க தலை ஒரே கை தான் காட்டினாரு, அதுக்கே அமைதி ஆயிட்டாங்க. அவ்வளவுதான் கப்சுப்னு முடிச்சிட்டாங்களா? அவ்வளவுதான். அதே மாதிரி இருக்கணும் சார். சிம்பிளா சொல்லணும்னா எங்க டாபிக் அஜித். அதுக்கப்புறம் வேற யார பத்தியும் பேசி டைம் வேஸ்ட் பண்ண நாங்க விரும்பல. நான் வந்து ஒரு மெச்சூரிட்டி லெவலுக்கு போயிட்டேன் சார். நீங்க தான் உங்களுக்காக உழைக்கிறீங்க. நாங்க எதுக்கு உழைக்கணும்? எதுக்காக உழைக்கணும்னு கேக்குறேன். எதுக்கு உழைக்கணும் சொல்லுங்க? நீங்க தான் தல ரசிகர் தளபதி தொண்டை. எவன் சொன்னது? அவன் ப்ரொஃபைல என்ன எடுத்து செக் பண்ணி பாருங்க. புரியுதா? பாருங்க சார். ஒன்னு சொல்லிட்டுங்களா? ஹார்ட் காப்பினா ஒரு பேப்பர், சாஃப்ட் காப்பி மல்டிபிளா மூவ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? சோ நான் ஒரு ப்ரொஃபசர் ஓகேங்களா? கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர்ல எவ்வளவு ஃப்ராட் வேலை பண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். புரியுதுங்களா? பட் ஜென்யூனா இருக்கணும். ஐயோ இதை நான் உண்மையா சொல்றேன். இப்போ ஐடி விங்க ஏதோ ஓபன் பண்ண டிவி நிறைய ஐடியாலாம் ஓபன் பண்ணதை சொன்னாங்க. அதெல்லாம் நான் பார்த்தது கூட இல்லை. சாஃப்ட் காப்பி சார். உங்களுக்கே தெரியும். நீங்க ஒரு வீடியோ எடுத்திருக்கீங்க, இதை நீங்க 10 காப்பி போடலாம்ல? முடியாதா? இதே மேனுவலா ஒரு காப்பி ரைட் பண்ணிட்டீங்க, அது ஒரு காப்பி தானே. அது ஜெராக்ஸ் போட்டாலும் தெரிஞ்சு போயிடும். 10 காப்பி உட்காந்து உங்களால எழுதிட்டு இருக்க முடியாது. புரியுதுங்களா? இதுதான் சிம்பிள்.
இப்போ கரூர் இஷ்யூக்கு விஜய் போல சரிங்க சார். சார் நமக்கு அந்த டாபிக் வேணாம் சார். நம்ம தலையோட ரீ ரிலீஸ் வந்தா அது கேன்சல் ஆயிட்டு நாங்க ஒரு என்ஜாய்மெண்ட் செலிப்ரேஷன் மூடுக்கு வந்திருக்கிறோம். அதை பத்தி பேசி சார் புரியுதுங்களா இல்லையா? இல்ல இங்க வச்சு பாத்துருக்காருல. என்னதுங்க சார்? புரியலங்க சார். ஃபயர் விடுறாங்களா சார் அது சார் இவர் நீங்க சொல்லுங்க சார். நீங்க பேசுங்க. ஆக்சுவலா வந்து கரெக்டா தப்பான்னு கேக்குறாரு. எதுங்க சார்? சார் அதாவதுங்க சார் இந்த இதை 30 days கழிச்சு பேசினதே வேஸ்ட். ப்ராப்ளம் வந்துருச்சு ஓகேங்களா? வந்துச்சு. இப்போ சார் நான் ஒரு 10 அதாவது என்னை நம்பி ஒரு 10 பேர் பார்க்குறாங்க, அதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன மிஸ்டேக் நடந்தாலுமே மிஸ்டேக்கே நடந்துருச்சா சரி ஓகே இந்த டைம் நடந்துருச்சு அடுத்த டைம் நடக்காம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அடுத்த நிமிஷம் நான் பேசிருங்களா அடுத்த நாளாவது பேசிடணும். 30 நாள் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே இதை பற்றி பேசி இதையும் ஒரு கொஸ்டினா நீங்கள் ஏன் கேட்டு என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல இப்போ ஒருவேளை இந்த மாதிரி சுச்சுவேஷன் தலை அந்த இடத்துல இருந்திருந்தாருன்னா எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பாரு? தலை இருந்திருந்தான்ற ஒரு கொஸ்டினே தப்பு. சம்பவமே நடந்திருக்காது. இல்ல இருந்திருந்தான்றதே ஒரு தப்பான ஒரு கொஸ்டின். புரியுதுங்களா? 2009 அசல் பட ஆடியோ லான்ச் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் வந்து டிஸ்மேண்டில் பண்ணது ரசிகர் மன்றது உங்களுக்கே தெரியும். புரியுதுங்களா? 2009க்கு அப்புறம் தான் மங்காத்தா ரிலீஸுக்கு முன்னாடி சரிங்களா ஏப்ரல் மந்த்ல வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. ஸோ அதுல இருந்து இன்னைக்கு வரையுமே ஃபேன் பேஸ் இன்க்ரீஸ் தான் இருக்கே தவிர டிக்ரீஸ் ஆக கிடையாது. பிளாக் மார்க் எதுவும் வர கிடையாது அஜித்துக்கு இப்போ வரலையும். பாத்தீங்கன்னா புரியுதுங்களா? திருச்சி கூட வந்தாரு. திருச்சிக்கு சத்தமே இல்லாத வந்து காலேஜ் வந்துட்டு எப்படி கோஆபரேட் பண்ணி எவ்வளவு டீசென்ட்டா கையை கட்டிட்டு அமைதியா போனாங்க. எல்லாம் போன இந்த மாதிரி மாதிரி எல்லாம் அமைதியா போனாங்க. நாங்க அமைதியா போயிட்டு எந்த சேதாரமும் சேதாரமும் பண்ண கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். விஜய் வந்தா கூட்டம் வந்துரும். தலை இறங்கினா கூட்டம் வராதா? யாரு சொன்னா? யாரு சொன்னாங்க? ஏங்க யாருங்க சொன்னாங்க? 10 லட்சம் பேர் வருவாங்க. ரெண்டாவது மீட்டிங் ஆனா ஒரு சம்பவம் கூட நடக்காதுங்க. கரெக்ட்டா டீசென்ட்டா. ஆமா கூட்டம் வந்துருது. அப்படிலாம் கிடையாது. எங்க ஆளு வந்தாருனாக்கா மாநாடுக்கே 10 லட்சம் பேர் வருவாங்க. கொஸ்டின் அப்பா கேக்குறேன். சொல்றேன் நானு. அவங்க பேசுறது அப்படி இருக்குது. இல்ல எங்க ஆளு கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு மீட்டிங் ஒரு மாநாடு மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் பாக்கணும்னாக்கா கண்டிப்பா அங்க இதை விட பயங்கர கூட்டம் வரும். எல்லா விஜய் மாதிரி இருப்பாங்க. ஆமா கண்டிப்பா. ஆனா எல்லாருமே அமைதியா பாத்துட்டு ஒரு தெளிவா ஒரு விஷயம் சொல்லிட்டுனாக்கா எதுவுமே உடைக்க மாட்டாரு. இன்னைக்கு வந்து ரீ ரிலீஸ் சொல்லி கேன்சல் ஆயிடுச்சு. அப்பயும் கிரௌட் வந்து இன் கேஸ் ரீ ரிலீஸ் கன்ஃபார்ம் ஆயிருந்துச்சுனாக்கா இன்னைக்கு நாங்க இங்க இருந்து பேசிருக்க மாட்டோம். அங்க கிரௌட் ஃபுல்லா இருந்திருக்கும். ஆமா கண்டிப்பா எல்லாருமே இருந்திருப்பாங்க. இவன் நேரம் சோ மோஸ்ட்லி ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட பேர் நான் காலையில் தெளிவாகவே சொல்லி அனுப்பிட்டேன். படம் ரிலீஸ் கிடையாது கிளம்புங்க. நாங்கள் செலிப்ரேஷன் பண்ண வந்திருக்கோம். ஸோ அது பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். படம் ரிலீஸ் ஆகுது செகண்டரி. நாங்கள் செலிப்ரேட் வந்துட்டோம் இவ்வளோ தூரம் ஒரு என்ஜாய்மெண்ட் நாங்கள் பண்ணிக்கிறோம். பார்த்துக்கோங்க சார். எங்களால் எந்த மேனேஜர் உட்பட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணுறோம் ஒவ்வொருத்தருகிட்டையும். ஸோ ப்ராப்பராக சரிங்களா? ஏன்னா அவன் கேட்கல எனக்கு தெரியாதுன்னு ஒரு வாரம் சொல்லக்கூடாது. பின்னாடி அஜித் ஃபேன்ஸ் பண்ணி ப்ராப்ளம் வந்துச்சுன்னு ஒரு வார்த்தை வரக்கூடாது. அதுவும் நல்லா புரிஞ்சுக்குவாங்க. ஸோ தலைக்கு அவரோட ட்ராக்ல அவர் போயிட்டு இருக்காரு சரிங்களா? அவர் சொல்றதை நாங்க ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம். சார் அது அவர் நடிக்கும்போது நடிக்கிட்டு சார் தப்பு இல்லைங்க சார். அவர் ஒரு என்ஜாய்மென்ட்க்கு வந்து 2 படம் வந்துருச்சு. அவர் ஒரு என்ஜாய்மென்ட்க்கு போயிட்டாரு. எங்களை கரெக்ட்டா ஒரு வழிக்கு கொண்டு போறது பேக் விட்டுருக்காரு. நாங்க அந்த பேஷன் நோக்கி போயிருக்காரு. என்ஜாய்மென்ட்க்கு போல. பேஷன் விஜயா ஒரு பேஷன் நோக்கி போயிருக்காரு. என்ன பேஷன் நோக்கி? அரசியல் எப்படி அவர் பேஷனா?